நிர்மலா சீதாராமன் கொஞ்சம் கோபமாக பேசியிருக்கார். அதாவது உதயநிதி அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தார், நாங்கள் ₹1 கட்டினா 21 பைசா தான் எனக்கு கொடுக்குறாங்க மத்திய அரசாங்கம் அப்படின்னு கிண்டல் வச்சு பேசுவார் அடிக்கடி. அது ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. நாங்கள் வரி பணம் அதிகமாக தான் தரோம், ஆனால் திமுககாரங்க வரி பணம் கம்மியாக கொடுக்குறாங்க, கம்மியாக கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு லைட்டாக சொல்கிறாங்க. அவங்க ஊழலை பற்றி நாங்கள் பேச விரும்பலை, அது எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க ஊழலை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்கன்னு தெரியும். பேசாமல் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க ஊழலுக்கு ஆதரவாக இருக்கீங்க அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியும். ஏன் ஊழலை பற்றி பேச விரும்பணும், நீங்கள் பேசணுன்னு தான் நாங்கள் விரும்புகிறோம், ஆனால் நீங்கள் பேச மாட்டீங்க. ஜி ஸ்கொயர்லேருந்து ரைடு வந்தால் அப்படியே ஏர்போர்ட்டுக்கு வந்தால் ஸ்டாலினுக்கு ஆதரவாக செஞ்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. இவங்க பூரா அப்படி தானே. அவங்க ஊழலுக்கு துணை போகிறதே நீங்கள் தானே. 1,76,000 கோடி அடித்தாங்க சிபிஐ. இப்போ பார்த்தீங்கன்னா சிபிஐ பாண்டிச்சேரியில் போய் சிபிஐ ரைடு அடிச்சிருக்காங்க, நிறைய பேரை கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் பாண்டிச்சேரி பார்டரை தாண்டி வர மாட்டாங்க, தமிழ்நாட்டு பக்கம் மட்டும் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. அப்படி எட்டி பார்த்தாலும் கனிமொழி 2G மாதிரி ஒழுங்காக விசாரிக்காமல் அவங்களை விடுதலை பண்ண வச்சுருவாங்க. அதனால் நேற்று பெரிய செய்தி பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் சிபிஐ ரைடு, அதிகாரிகள் கைது. அப்படியே அங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தாண்டிங்கன்னா தமிழ்நாடு வந்துடுமே. வருவீங்களா? வரமாட்டீங்களே. அதுதானே பிஜேபியுடைய அஜெண்டாவே அது தானே. அதனால தான் ஊழலை பற்றி நாங்கள் பேச விரும்பவில்லை, திமுகவின் ஊழலை பற்றி பேச விரும்பவில்லைன்னா நீங்கள் பேசணும், நிதியமைச்சர் பேசணும். இன்கம் டேக்ஸை நீங்கள் தானே வச்சுருக்கீங்க. உங்கள் அமித்ஷாவும் நீங்களும் தான் முக்கியமான துறைகளை வச்சுருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் பேசணும். ஆனால் நீங்கள் துணை போகிறீங்களே அப்படிங்கிறது தான் அங்கே.